Hello everyone, in the video unit 1 my body lesson பார்க்க போறோம். So first ஒரு latest recall இருக்கு பாருங்க. There are some body parts hidden in the table below. Can you spot them? So இங்க இருக்கிற பாக்ஸ்ல வந்து சில body parts இருக்கு. அதெல்லாம் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. First பாருங்க இங்க வந்து head இருக்கு. HEAD head. headனா தலை. வேற என்ன இருக்கு? இங்க இருக்கு பாத்தீங்களா leg LEG leg. வேற என்ன இருக்கு? NOSE nose. வேற ears EARS ears. வேற என்ன இருக்கு? இங்க இருக்கு பாத்தீங்களா hand HAND hand. ஸோ இதோட இந்த டேபிளில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேர் ஆர் சம் பாடி பார்ட்ஸ் we can see such as eyes, nose, ears, hands and legs. ஸோ இந்த பாடி பார்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். that we can see. Such parts that we can see are called external parts. ஸோ நம்மளால் பார்க்க முடிஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் வந்து external parts அப்படின்னு சொல்கிறாங்க. There are some body parts such as stomach, lungs and heart that are inside our body. We are unable to see them. These body parts are called internal organs. ஸோ stomach, lungs, heartலாம் வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்குது. ஸோ நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்ணை வச்சு அதால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து internal organs அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம brain. Brain is an important organ of our body and it is protected by the skull. ஸோ பிரெயின்ன்றது வந்து ரொம்பவே முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எது ப்ரொடெக்ட் பண்ணுது? ஸ்கல்ன்ற ஒரு இதுதான் வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ், நேம்லி forebrain, midbrain, hindbrain. ஸோ இந்த ஒரு பிரெயினுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது? forebrain, midbrain, hindbrain. Brain is a commanding center of our body and it helps us to think and perform various actions. ஸோ பிரெயின் தான் வந்து நம்ம பாடிக்கே வந்து ஆர்டர்ஸ் கமாண்ட்ஸ்லாம் கொடுக்குற ஒரு சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பிரெயின் தான் காரணம். எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ லைக் மூவிங் அவர் ஹேண்ட்ஸ், சிட்டிங் ஆர் வாக்கிங் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பிரெயின். ஸோ நம்ம வந்து நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனுமே நம்ம மூவ் பண்ணுறோம், உட்காடுறோம், கையாட்டுறோம், காலாட்டுறோம். ஸோ அந்த எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே வந்து பிரெயின் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். பிரெயின் இல்லைன்னா அது வந்து பண்ண முடியாது. ஸோ இது எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே வந்து பிரெயின் தான் ஒரு ரீசன். பிரெயின் ஆர்டர் பண்ணால் தான் வந்து அது எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஓகே, இங்கே ஒரு இருக்குது பாருங்கள். அது ஹியூமன் பிரெயின் வெயிட்ஸ் அபவுட் 1.3 kg. ஸோ ஒரு ஹியூமனோட பிரெயின் எவ்வளோ கேஜி இருக்குமா? 1.3 kg தான் இருக்கும். இங்கே ஒரு ட்ரை டு ஆன்சர் இருக்குது பாருங்கள். டேஷ் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன். ஸோ இன்டர்னல் ஆர்கன்னா நம்மளால் பார்க்க முடியாத ஆர்கன்ஸை தான் இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவாங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். நோஸ், பிரெயின். ஸோ நோஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கண்களை வச்சு நோஸை நம்மளால் பார்க்க முடியும். பிரெயினை தான் பார்க்க முடியாது. ஸோ பிரெயின் தான் வந்து இன்டர்னல் ஆர்கன். செகண்ட் ஒன், we can see the internal body parts. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? நம்மளால் வந்து நம்ம இன்டர்னல் பாடி பார்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் பார்க்க முடியாது. எக்ஸ்டர்னல் பாடி பார்ட்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து லங்ஸ். லங்ஸ் ஆர் a pair of spongy sac-like organ located in the chest. ஸோ லங்ஸ் வந்து எப்படி இருக்குமா? பார்க்கறதுக்கு ஒரு ஆக்சுவலி அது வந்து ரெண்டாக இருக்குமா? ஸோ அது வந்து பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குமா. sac-like organ பார்க்கறதுக்கு சாக் மாதிரி இருக்குமா. எங்கே இருக்குது? லொக்கேட்டட் இன் த செஸ்ட். தே ஹெல்ப் அஸ் டு ப்ரீத். ஸோ லங்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்மளை ப்ரீத் பண்ணுறதுக்கு, மூச்சு விடுறதுக்குலாம் வந்து லங்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. When we breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. ஸோ நம்ம ப்ரீத் இன் மூச்சை உள்ளே எடுக்கும் போது என்ன ஆகுது? நம்ம வந்து ஆக்சிஜன், ஏர்லேருந்து ஆக்சிஜன்லாம் வந்து நோஸ் வழியாக லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். The lungs expands, becomes big in the position. ஸோ நம்ம உள்ளே எடுக்கும் போது நிறைய ஏர் உள்ளே போகுதுல. ஸோ லங்ஸ் வந்து நல்லா விரியும். எக்ஸ்பேண்ட்ஸ்னால் விரியிடுது, பிக் ஆகும், பெருசாகும். When we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. ஸோ நம்ம ப்ரீத் அவுட், மூச்சை வெளியில் விடும் போது என்ன ஆகுது? லங்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து மூக்கு வழியாக ஏரில் வந்து கலந்துருது. தி லங்ஸ் கான்ட்ராக்ட், பிகம் ஸ்மால் இன் த பொசிஷன். ஸோ இப்போ உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் வருது. ஸோ அந்த டைமில் வந்து லங்ஸ் வந்து சுருங்குமா. கான்ட்ராக்ட்னா சுருங்குறது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லெட்டர்ஸ் ப்ளே இருக்குது. பிகர் அண்ட் ஸ்மாலர். டீச்சர் கிவ்ஸ் பலூன் டு ஆல் த சில்ட்ரன். டீச்சர் ப்ளோ த பலூன். வாட் டு யூ சி? ஸோ டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க? எல்லா குழந்தைங்களுக்கும் பலூன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பலூனை ப்ளோ பண்ணுங்கள், ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் பிகம்ஸ் பிக்கர். ஸோ அது அப்போது ஊதும் போது என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆகும்? பிக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. டீச்சர்
லைக் திஸ் வென் வி பிரீத் இன் த லங்ஸ் பிகம் பிக்கர். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம மூச்சை உள்ளே எடுக்கும் போதும் லங்ஸ் வந்து பிக்கர் பெருசாகுது. இஃப் யூ லெட் த ஏர் அவுட் ஃப்ரம் த பலூன் வாட் வில் ஹேப்பன்? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து பலூன்லேருந்து ஏரை வெளியில் விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த பலூன் பிகம் ஸ்மால் அப்படின்னு சொல்கிறாங்க. பலூன் வந்து குட்டி ஆயிரும். டீச்சர் என்ன சொல்கிறாங்க, எஸ் லைக் திஸ் வென் வி பிரீத் அவுட் ஏர் த லங்ஸ் பிகம் ஸ்மாலர். ஆமாம், இதே மாதிரி தான் நம்ம வந்து மூச்சை வெளியில் விடும் போது நம்ம லங்ஸ் வந்து குட்டி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த லங்ஸ் ஆக்ட்ஸ் லைக் 2 balloons inside our chest. ஸோ லங்ஸ் வந்து எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, 2 பலூன் இருக்கிற மாதிரி, நம்ம செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற 2 பலூன் மாதிரி ஆக்ட் ஆகுது. As we draw air into the breathing system, the lungs gets bigger as they are filled with air. ஸோ நம்ம வந்து மூச்சை உள்ளே எடுக்கும் போது அந்த ப்ரீத்திங் சிஸ்டம் வழியாக நம்ம உள்ளே எடுக்கும் போது லங்ஸ் வந்து நல்லா பெருசாகுதான். ஏன்னா ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம்ல, அதில் ஏரை ஃபில் பண்ணும்போது லங்ஸ் வந்து பெருசாகுது. When you breathe out, air is pushed out of the lungs and they get smaller. ஸோ நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஏர் வந்து வெளியில் வருது. ஸோ அந்த டைமில் வந்து லங்ஸ் வந்து குட்டி ஆகுது. அடுத்து ஸ்டொமக். ஸ்டொமக் இஸ் அ ஜே ஷேப்டு பேக் ஃபவுண்ட் பிலோ த லங்ஸ். ஸோ ஸ்டொமக் வந்து எந்த மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு, ஒரு ஜே மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு. அது வந்து எங்கே இருக்குது, லங்ஸுக்கு கீழே இருக்குது. இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஸோ அந்த ஸ்டொமக் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பிரேக் பண்ணி, அதாவது குட்டி குட்டியாக உடச்சி அதுலேருந்து எனர்ஜி எடுத்து நமக்கு கொடுக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஸ்பெஷல் ஜூஸ் டு பிரேக் டவுன் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டொமக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை அனுப்புறதெல்லாம் உடச்சி அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் இருக்குமா அதில். அடுத்து ஹார்ட். அவர் ஹார்ட் இஸ் அ பம்பிங் ஆர்கன். ஸோ அவர் ஹார்ட் என்னது, பம்பிங் ஆர்கன்னா பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அது வந்து பிளட்டை வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் இதுதான் வந்து சென்ட் பண்ணுது. இட் லைஸ் இன் பிட்வீன் த லங்ஸ் ஆல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். ஸோ ஹார்ட் எங்கே இருக்கும், 2 லங்ஸுக்கும் நடுவில் இருக்கும், அதாவது சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். ஸோ ஹார்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து மசில்ஸால் தான் மேடாயிருக்கு. இங்கே வந்து மோர் டு நோருக்கு பாருங்கள். த ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 times a minute. ஸோ 1 minute வந்து ஒரு ஹார்ட் வந்து 72 times பீட் பண்ணுமா. அடுத்து கிட்னி. we have 2 kidneys. they are bean shaped organs. ஸோ நம்ம பாடியில் எத்தனை கிட்னி இருக்கான், 2 கிட்னி இருக்கும். அது எப்படி இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்குமா. the kidney purifies blood by filtering excess water and toxin. ஸோ நம்ம பிளட்டில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த கிட்னியோட வேலை. ஓகே, இங்கே ஒரு ரைட் ஆன்சர் இருக்குது. மேட்ச் தி ஃபாலோயிங். பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி சாக் என்னது. ஸோ ஸ்பாஞ்சி சாக்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சாக் மாதிரி இருக்குது என்னது, லங்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஜே ஷேப்டு பேக். ஸோ எது வந்து பார்க்க ஜே மாதிரி இருக்கும், ஸ்டொமக் தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஃபில்டர்ஸ் எக்ஸஸ் வாட்டர். ஸோ எந்த ஆர்கன் வந்து நம்ம பிளட்டில் இருந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணுவோம், கிட்னி. ஸோ 4th one கமாண்ட் சென்டர். ஸோ எது வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு வந்து கமாண்ட் ஆர்டர்லாம் பண்ணுவோம், பிரெயின். லாஸ்ட்டு பம்ப்ஸ் பிளட். ஸோ நம்ம எந்த ஆர்கன் பிளட்டை பம்ப் பண்ணுது, ஹார்ட். ஸோ ஹார்ட்டோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ our body is made up of bones and muscles. press your upper arm. ஸோ நம்ம பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து போன்ஸ் அப்புறம் மசில்ஸால் தான் வந்து மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பர் ஆர்மை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. த போர்ஷன் தட் ஃபீல்ஸ் ஹார்ட் டு டச் இஸ் த போன். ஸோ அங்கே வந்து நீங்கள் டச் பண்ணும்போது எந்த போர்ஷன்லாம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கோ அதுக்கு அந்த இடத்துலலாம் வந்து போன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த போர்ஷன் தட் ஃபீல்ஸ் சாஃப்ட் டு டச் இஸ் த மசில். ஸோ எந்த போர்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கோ அது வந்து மசில். The bones gives us shape. They are the frame for our body and allows us to jump, run or just lie down. ஸோ போன்ஸ் தான் வந்து நம்ம உடம்புக்கு ஷேப்பே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பாடியோட ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லைன்னா வந்து நம்மளால் ஓட முடியாது, குதிக்க முடியாது, படுக்க கூட முடியாது. போன்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ போன்ஸ் வந்து நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸை கூட ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட்ஸ் தட் கவர் அவர் பாடி. ஸோ மசில்ஸ்லாம் வந்து நம்ம உடம்பை கவர் பண்ணியிருக்க ஒரு சாஃப்ட் பார்ட்ஸ். ஸோ போன்ஸ் எல்லாம் வந்து இந்த மசில்ஸால் கவர் ஆகிருக்கும். தே ஹெல்ப் அஸ் டு மூவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி பை டைட்டிங் ஆர் லூசிங் லைக் அ ரப்பர் பேண்ட்.
ஸோ இதுதான் வந்து நம்ம பாடி பார்ட்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கெலாம் கூட ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி நம்ம மடக்கும் போது டைட் ஆகுது அண்ட் விரிக்கும் போது லூஸ் ஆகுதுல்ல, ஸோ ரப்பர் பேண்ட் மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In order to maintain healthy bones, we need to have healthy food such as milk, cheese and eggs. ஸோ நம்ம பாடி போன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமா. எந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்? மில்க், சீஸ், எக், இதெல்லாம் வந்து போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது. ஃபார் ஸ்ட்ராங் மசில்ஸ் we need to exercise and stay active. ஸோ மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி. அதே மாதிரி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா நம்ம மசில்ஸும் வந்து சோம்பேறி ஆகிடும், ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணும். அப்போனா மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். பேபிஸ் ஆர் born with 300 bones but by adulthood the number is reduced to 206. ஸோ பேபிஸ் குழந்தைங்களாம் பிறக்கும் போது வந்து 300 போன்ஸோட தான் பிறப்பாங்களாம். ஆனால் அவங்க வளர வளர வந்து அந்த போன்ஸோட கவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே வருமா. எவ்வளோவா குறைஞ்சிடும்? 206 குறைஞ்சிருமா. இங்கே ஒரு அமேசிங் ஃபேக்ட் இருக்குது பாருங்கள். 17 muscles are functioning while smiling and 43 while frowning. ஸோ நம்ம உடம்புல 17 மசில்ஸ் வேலை செய்யுமா. நம்ம சிரிக்கும் போது 17 மசில்ஸ் வேலை செய்யுமா. அதே மாதிரி ஃப்ரௌனிங்னா கோவப்படுறது. ஸோ கோவப்படும் போது 43 மசில்ஸ் வேலை செய்யுமா. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஸ்மைல் அண்ட் சேவ் எனர்ஜி. ஸோ நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நிறைய மசில்ஸ் வேலை செய்யும். ஸோ நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும்ல. ஸோ நல்லா சிரித்து நீங்கள் வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். let us take care. if you care for your brain, sleep for 8 hours. ஸோ நம்ம வந்து பிரெயினை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து 8 hours நம்ம வந்து ஸ்லீப் பண்ணாலே நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குமா. ஹார்ட்டுக்கு அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ். ஸோ ஃபேட்டி ஃபுட்ஸ்னால் நிறைய ஆயில் இருக்கிறது, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஃபேட்டி ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். தென் ஸ்டொமக், ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம். ஸோ ஸ்டொமக்கை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்? நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். ஸோ நம்ம மார்னிங் இதை வந்து 11 o'clock, மத்தியானத்துக்கு 4 o'clock அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம ஸ்டொமக் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். தென் கிட்னி, ட்ரிங்க் மோர் வாட்டர். ஸோ கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிறையா தண்ணி குடிக்கணும். தென் போன்ஸ் அண்ட் மசில்ஸ், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. போன்ஸையும் மசில்ஸையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அடுத்து டூயினோ இருக்குது பாருங்கள். த ஹியூமன் பாடி ஹேஸ் மோர் தேன் 600 மசில்ஸ். ஸோ ஹியூமன் பாடியில் வந்து எத்தனை மசில்ஸ் இருக்குது? 600 மசில்ஸ் இருக்கா. மோர் தேன் 600 மசில்ஸ். The longest bone is thigh bone. ஸோ நம்ம உடம்புல இருக்க லாங்கஸ்ட் போன் என்னது? thigh bone. The smallest bone is stapes in ears. ஸோ ஸ்மாலஸ்ட் போன் என்னது? காதில் இருக்கிற ஒரு போன் தான் வந்து ஸ்மாலஸ்ட் போன்னு சொல்கிறாங்க. The longest muscle is in the thigh muscle. ஸோ லாங்கஸ்ட் மசில் என்னது? அதுவும் வந்து தைல தான் இருக்குது. ஸோ இதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஓவர். நம்ம எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.